ஓகே. ஆகஸ்ட் 18 டெய்லி குவிஸ். டெய்லி குவிஸ் வந்து ஃப்ரீ தான் சரியா? வீக்லி குவிஸ் மட்டும் தான் வந்து அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து வாங்கியாச்சு. வீக்லி குவிஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் இங்க. இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அது மாதிரி வந்து ஷேர் பண்ணிடுவேன். டெய்லி குவிஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயாவே போட்டுக்கலாம். அது வந்து இந்த சண்டே குவிஸ் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். அதாவது அந்த குரூப்லேயே ஃப்ரீயா இருக்கும். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். எல்லாம் ஓகே தானே? ஓகே. அதே மாதிரி வந்து நேற்று வந்து ரெக்கார்டிங் வந்து சரியா ஆகல. அதை வந்து என்னால வந்து போட முடியுமான்றது வந்து தெரியல. அதையும் நான் வச்சுக்கோங்க சரியா? இப்போ வந்து 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 18 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பானா, ஒரு ஆப்பை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க. ஓஷன் ட்ராக்கர் அப்படின்றது அந்த ஆப்போட பேர் சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஆப்பை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பானா, திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு ஆப் தான் சரியா? அந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓஷன் ட்ராக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பானா, மார்ச் மாசம் 2021. கரெக்டா சொல்லணும் வந்து மார்ச் 1ஆம் தேதி 2021 இந்த ஆப் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மினிஷா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்பை வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றத விட எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அங்கன்வாடி சென்டரை மானிட்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த ஆப். ஓகேடா? மானிட்டர் பண்றாங்கன்னு சொன்னேன். எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து கொடுத்துருவாங்க. கதை முக்கியம், ஒரு போன் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆப்பை அந்த போன்ல வந்து ஓபன் பண்ணுவாங்க. லைக் வந்து அந்த ஆப்ல வந்து என்ன கேட்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து இந்த அங்கன்வாடி சென்டர்ல ஒரு 10 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 சில்ட்ரன் நேமே வந்து இந்த ஒர்க் பண்றவங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு அவங்களோட ஹைட் எவ்வளோ, அவங்களோட வெயிட் எவ்வளோ, அவங்களோட ஏஜ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஸ்மார்ட் போன்ல வந்து டைப் பண்ணுவாங்க இந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு. அடுத்து என்ன நடக்கும்னா, இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேட் வந்து பண்ணும். இந்த பார்ப்பா எக்ஸ் அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கு, அதோட வயசு வந்து 3 வயசு, அதோட வெயிட் வந்து இத்தனை கேஜி இருக்கு, இது வந்து 3 வயசோட, நார்மலா வந்து 3 வயசுனா இத்தனை கேஜி இருக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை விட கம்மியா இருக்கு, அண்டர் வெயிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லிடும். புரிஞ்சுச்சா? என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஹைட்டா இருக்கா, குட்டையா இருக்கா, ஹைட்டா இருந்தா சொல்லாது, குட்டையா இருக்கா, அதே மாதிரி வந்து ஒல்லியா இருக்கா, அதே மாதிரி வந்து அண்டர் வெயிட்டா இருக்கா, மொத்தம் வந்து 3 கேட்டகரி இருக்கும். ஸ்டண்டிங் சொல்லுவாங்க சரியா? அதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்டா இருப்பாங்க பாத்தீங்களா ரொம்ப, அவங்களுக்கு. வேஸ்டிங்னா ரொம்ப தின்னா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து அண்டர் வெயிட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தையோட டீட்டெயில் வந்து அவங்களோட ஏஜோ ஹைட்டோ வெயிட்டோ இந்த மூணுத்தையும் நீ அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து நார்மலா இருக்கா, இல்லைன்னா வந்து ஷார்ட்டா இருக்கா, தின்னா இருக்கா, அண்டர் வெயிட்டா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் இந்த ஆப் வந்து சொல்லிடும். வேற என்னடா நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து குட்டையா இருக்கு, ஹைட்டா இருக்கு, அண்டர் வெயிட்டா இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க போகும்னா கவர்மெண்ட் ஆபீசருக்கு வந்து போகும் சரியா? இந்த பார்ப்பா இந்த இடத்துல அங்கன்வாடி ஏ அப்படின்னு ஒரு அங்கன்வாடி இருக்கு. இந்த அங்கன்வாடி ஏல மொத்தம் வந்து 10 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதுல 3 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த பாதிப்பு வந்து இருக்கு, மிச்சம் இருக்க 3 சில்ட்ரனுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அங்கன்வாடியில எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டைரக்டா வந்து அந்த ஆபீசருக்கு வந்து அந்த டேட்டா வந்து போகும். அந்த ஆபீசர் வந்து அதுக்கேற்ற மாதிரி, இப்போ வந்து அண்டர் வெயிட்ல இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நியூட்ரிஷன் வந்து அந்த அங்கன்வாடிக்கு வந்து அனுப்புறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா எப்படி வேலை செய்யறது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப் எப்போ கொண்டு வந்துருப்பாங்கன்னா, எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2021 மார்ச் 1ஆம் தேதி வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேடா? அப்பயே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப எதுக்குடா சொல்றேன்னா, ரீசெண்டா வந்து போர்ஷன் 2.0 அப்படின்னு ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா? அந்த மிஷின்ல இந்த ஆப் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? போர்ஷன் 2.0னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எப்படி சொல்றது, இப்ப வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு அங்கன்வாடி சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம், ஒரு மிஷின் மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா? எந்த மிஷின்குள்ள வந்து அப்கிரேட் வந்து பண்ணுவாங்கன்னா, மிஷின் போஷன் 2.0 அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க அங்கன்வாடிஸ்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றது, சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி நார்மலா இருக்க அங்கன்வாடிய சாக்சம் அங்கன்வாடியா வந்து மாத்துவாங்க. இது எந்த மிஷின் கீழே வந்து பண்ணுவாங்கன்னா, போஷன் 2.0 கீழே வந்து பண்ணுவாங்க. அந்த போஷன் 2.0ல இப்போ வந்து இந்த போஷன் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வந்துச்சா? புரிஞ்சுச்சா?
இந்த குழந்தைகளுக்கு ஹைட் வெயிட் ஏஜ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா எத்தனை வயசு முடியும் வந்து பார்ப்பாங்கன்னா அண்டர் ஃபைவ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, 5 வயசு கீழே இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்ப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்னடா இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி வந்து 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்னு வந்து மினிஸ்டர் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் அதே மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு புரோட்டோகால் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மால் நியூட்ரிஷன் வந்து கரெக்டா இருக்கிறதுக்காக ஒரு புரோட்டோகால் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அதை வந்து பாத்துக்கிறதுக்காக, சரியா, மால் நியூட்ரிஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறதுக்காக ஒரு புரோட்டோகால் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்றது முக்கியம் அதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு. இது இந்த அவார்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. எத்தனை கேட்டகரியில வந்து கொடுத்திருப்பாங்க புரிஞ்சுச்சா? நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு ஜூன் மாசமோ எப்பயோ படிச்சிருப்பான். இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து நார்மலா வந்து இத்தனை கேட்டகரியில தான் கொடுப்பாங்க, 6 கேட்டகரியில தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து 7ஆவது ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து 17 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து படிச்சிருப்போம், சரியா? கிட்டத்தட்ட வந்து 82 பேர் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல கோல்டு ஜெயிச்சவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா, சில்வர் ஜெயிச்சவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா, ஜெய்ப்பூர்ல வச்சு வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இ ஜாக்கிரதி அப்படின்றதுக்கு வந்து சில்வர் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து படிச்சிருப்போம்ல. அது எத்தனை கேட்டகரி? இல்ல நான் இல்லைனாலும் படிச்ச மாதிரி இருக்கு. மொத்தம் 17 பேருக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நார்மலா வந்து 6 கேட்டகரியில வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து அடிஷனலா ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆஹ் ஏ 10 கோல்டு, 6 சில்வர், ஒரு ஜூரி அவார்ட், சரியா? இதெல்லாம் படிச்சிருப்போம். 7ஆவது வந்து இந்த கிராம பஞ்சாயத்தா என்னமோ ஒரு கேட்டகரியை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, சரியா? எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, வருஷம் வருஷம் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து 2024 நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து இந்த மோஷன் ட்ராக்கர் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கோல்டு மெடல் வந்து ஜெயிச்சிருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா, இல்ல ஒரு மாதிரி இருந்துச்சா? ஓகே, அடுத்து 2வது நியூஸ் வந்துருங்க. 2வது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அது என்னடா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஏரியா தான், சரியா? நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இதை வந்து கிரியேட் வந்து பண்ணுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் எல்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு இடத்துல பண்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றது, இப்போ வந்து நார்மலா வந்து ஒரு இடத்துல வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஸ்பெஷல் இந்த ஏரியால வந்து பண்றேன்னா எனக்கு வந்து சில அட்வான்டேஜஸ் தான் இருக்கும். என்னென்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே சரியா, என்னடா எனக்கு வந்து ஸ்பெஷலா வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, நார்மல் ஏரியால வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் சில பேர் டாக்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும், சரியா? கஸ்டம் டாக்ஸ்வாங்க, சில சர்டன் டாக்ஸ் வந்து இருக்கும், சரியா? ஆனா வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல நான் வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, நார்மலா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்றதுக்கும் எனக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து இவ்வளவு பே பண்ணீங்கன்னா நான் கொஞ்சமா பே பண்ணா வந்து போதும். அந்த மாதிரி இருக்க ஒரு ஏரியால வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த நியூஸ்ல என்ன ஒரு சொல்ல வராங்கன்னா, இந்தியால ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல பிசினஸ் பண்றவங்க வந்து குட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது எத்தனை கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க, அதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2026 மட்டும் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல கிரியேட் பண்ணப்பட்ட குட்ஸ் அங்க வந்து எத்தனை கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, 14,000 சி 14,63,669 கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்களா. புரிஞ்சுச்சா? இந்த 2024-25 மட்டும் எத்தனை கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா, 2024-25 வந்து 14,63,669 கோடி, சரியா? இந்த 2025-26 எவ்வளவு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா, 16,36,192 கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட வந்து 11.8% வந்து நாங்க வந்து அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்கோம்ப்பா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா, இந்த வாட்டி வந்து 16 லட்சம் சொல்லிட்டேன். அதுல அதிகமா வந்து எந்த ஸ்டேட்ல வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, குஜராத்ல தான் வந்து அதிகமா வந்து பண்ணிருப்பாங்க. மொத்தம் 16 லட்சத்துல 4,05,595 கோடி வந்து குஜராத்லயும், 2வது வந்து கர்நாடகா இருக்கும், 3வது வந்து மகாராஷ்டிரா இருக்கும், 4வது வந்து தமிழ்நாடு இருக்கும். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதா?
ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. சரியா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து அசாம்லயா, அசாம்ல தானே, அசாம்ல, உத்தரகாண்ட்ல, சரியா, உத்தரகாண்ட்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதோட தீர்ப்புலாம் வந்து அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து வெட்லாண்ட்னா என்ன தெரியும். சரியா? அதாவது வெட்லாண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றது, அதோட பேர் என்னங்க, சதுப்பு நிலமா, சதுப்பு நிலம் சொல்லுவாங்க. சரியா? அதாவது அந்த ஏரியால எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ஈரமாவே இருக்கும். சரியா? அந்த இடத்த தான் வந்து வெட்லாண்டுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? வெட்லாண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஏரியா, அந்த ஏரியால எப்பவுமே ஈரமாவே இருக்கும். லைக் வந்து ஒரு குளமோ குட்டையோ இதைதான் வந்து வெட்லாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த வெட்லாண்ட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. என்ன சைட்ல ஆட் பண்ணுவாங்கன்னா, ராம்சர் சைட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெட்லாண்டை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த வெட்லாண்டை ஒரு சைட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்றப்பட சைட் வந்து ராம்சர் சைட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வெட்லாண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மைனிங் கம்பெனி இந்த மாதிரி வந்து பூமியை வந்து தோண்டணும், மைனிங் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இனிமே வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஏரியால வெட்லாண்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, அதாவது பாதுகாக்கப்பட்ட வெட்லாண்ட்ஸ், இந்த ராம்சர் சைட் ஆட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெட்லாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஏரியால நீங்க வந்து மைனிங் வந்து பண்ணக்கூடாது. ஆனா வச்சுக்கோங்க, நீமே வந்து மைனிங் பண்ணணும்னா வெட்லாண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது பாதுகாக்கப்படுற வெட்லாண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஏரியால நீ வந்து மைனிங் வந்து பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணணும்னு நினைச்சானா, நல்லா வச்சுக்கோங்க, அந்த எப்படி சொல்றது, ஒரு வெட்லாண்ட் இருக்குன்னா அதை சுத்தி வந்து 10 கிலோமீட்டருக்கு வந்து நீ வந்து மைனிங் வந்து பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். யார்கிட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும்னா, ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அதோட ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த கமிட்டிட்ட வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். இல்லைன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். இந்த ரெண்டு பேர்ட்ட அப்ரூவல் வந்து வாங்கினா நீ அந்த ஏரியால இருந்து மைனிங் வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? ஒரு வெட்லாண்ட் இருந்துச்சு, பாதுகாக்கப்பட்ட வெட்லாண்ட் இருக்குன்னா அதை சுத்தி 10 கிலோமீட்டருக்கு வந்து மைனிங் வந்து பண்ணக்கூடாது. பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த ரெண்டு பேர்ட்ட வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எதனால சொல்லியிருப்பாங்கன்னா, ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து உத்தரகாண்ட்ல அசான் வெட்லாண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு ரிசர்வ் இருக்கு, அங்க வந்து மைனிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வெறும் உத்தரகாண்டுக்கு மட்டும் இல்லப்பா, இந்தியால இருக்க எல்லா வெட்லாண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொல்ல வந்தது? வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூல்ஸ் வந்து இப்போதான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த ராம்சர் கன்வென்ஷன் 1971, அதுவும் இல்லைன்னா வந்து வெட்லாண்ட் ரூல்ஸ் 2017, இந்த ரெண்டு இதுலயும் வந்து இந்த 10 கிலோமீட்டர் வந்து மைனிங் வந்து பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து இல்ல, இதை வந்து இப்பதான் கொண்டு வரோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி ஆல்ரெடி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை வந்து நேஷனல், இது வந்து எல்லாமே வெட்லாண்டுக்கு, இனிமே பேசப்படுறது எல்லாமே வந்து இந்த நேஷனல் பார்க்கு, அதே மாதிரி வந்து சரணாலயம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அந்த ஏரியால ஒரு நேஷனல் பார்க்கோ இல்லைன்னா வந்து ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியோ இருக்குன்னா, அதை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு, நல்லா வச்சுக்கோங்க, அதை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு வந்து மைனிங் பண்றதுக்கு தடை. சரியா? எவன்ட்டு அப்ரூவல் வாங்கினாலும் பரவாயில்ல, மைனிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தடை வந்து போட்டிருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டருக்கும் பார்த்துக்கோங்க, வித்தின் 1 கிலோமீட்டர். சரியா? எந்த ஆக்டிவிட்டில வந்து தடை போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டில வந்து தடை வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான் வந்து இதுல இருக்கும். இதையும் தாண்டி நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம், இந்தியால கரண்டா வந்து எத்தனை ராம்சர் சைட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 101 ராம்சர் சைட் வந்து இருக்கு. ரீசெண்டா வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து ஒரு சைட்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. என்ன லேக்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ்ல லா லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கும், அந்த லேக் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்த நியூஸ் போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து லடாக் பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த லடாக் ஆக்சுவலா வந்து இந்த ஸ்னோ லெப்பர்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது சிறுத்தை, இந்த பனி சிறுத்தைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்னோ லெப்பர்ட் வந்து இந்தியால எத்தனை ஸ்னோ லெப்பர்ட் வந்து இருக்குன்னா எஸ்டிமேட் பண்றதுதான். எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 718 சிறுத்தை வந்து இந்தியால வந்து இருக்கு. சரியா? அதுல 718ல லடாக்ல மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 477 வந்து இருக்கு. சரியா? அதையும் தாண்டி லடாக்ல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து சில பல ஸ்பீசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரியா? இந்த பாலூட்டோசிப்ஸ்,
அது எங்க மாமல் ஸ்பீசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு 38 ஸ்பீசஸும், அதே மாதிரி வந்து பேர்ட் ஸ்பீசஸ் வந்து ஒரு 340 ஸ்பீசஸும், வாஸ்குலர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 1700 ஸ்பீசஸும் வந்து இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து லடாக்ல இருக்க முக்கியமான விஷயங்கள். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, லடாக்ல வந்து அதிகமா வந்து டூரிஸ்ட் வந்து வராங்க. இந்த லெஃபர்டை பாக்குறதுக்கோ, அதாவது இந்த சிறுத்தையை பாக்குறதுக்கோ, இந்த மாதிரி நிறைய ஸ்பீசஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து பாக்குறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வந்து வராங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டூரிஸ்ட் வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸ், லைக் வந்து இப்போ வந்து லெஃபர்ட் அந்த சிறுத்தை வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பாக்குறதுக்கு அவங்களோட ஓன் வெஹிக்கிளே வந்து எடுத்துட்டு போகலாம். சரியா? அதுக்கு வந்து முன்னாடி வந்து அலோவ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஓன் வெஹிக்கிள்ல இந்த மாதிரி வந்து அது பக்கத்துல வந்து போறப்ப வந்து அதுக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்து வருது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிமே வந்து நாங்க வந்து அதுக்கு வந்து அனுமதி வந்து தரமாட்டோம், இனிமே வந்து அதுக்கு வந்து அலோடு வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசா வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, சஃபாரி அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமே நீ வந்து டூரிஸ்ட் எல்லாம் வர, சரியா, இனிமே வந்து இந்த லெஃபர்டையோ இல்லைன்னா வந்து இந்த ஸ்பீசஸ் தான் வந்து பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து உன்னோட ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வந்து போக கூடாது. நான் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஜீப் வந்து வச்சிருப்பேன். சரியா? அந்த ஜீப்ல வந்து ஒரு டிரைவர் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து ஒரு கைடு ஒருத்தவர் இருப்பார். சரியா? நீ இந்த மாதிரி வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீ வந்து இந்த மாதிரி வந்து பே பண்ணிட்டு அந்த வண்டியில வந்து ஏறி வந்து உட்காந்துக்கலாம். அந்த ஜீப்பை பாத்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு. லைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பனா தான் இருக்கும். நீ இந்த வந்து எல்லா பக்கம் வந்து பாத்துக்கலாம். அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஜீப்பு. அந்த ஜீப்ல வந்து உட்காந்துக்கலாம். சரியா? உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, டிரைவர் வந்து இந்த லெஃபர்ட் வந்து இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து அது வந்து ஒரு சில ஏரியால தான் இருக்கும். என்னென்ன ஏரியான்றது போட்டிருப்பாங்க. இந்த கசிரங்கா நேஷனல் பார்க்கு, ரத்னம்பூர் நேஷனல் பார்க், இந்த ஏரியால வந்து அதிகமா வந்து இருக்கும். அந்த ஏரியால இந்த ஜீப் வந்து கொண்டு போவாங்க. சரியா? கொண்டு போயிட்டு இங்க பாருப்பா, இந்த இடத்துல வந்து சிறுத்தை இருக்கும், பாக்கணும்னா பாத்துக்க, இந்த மாதிரி வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இனிமே வந்து பாத்துக்கலாம். சரியா? புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி இருக்கிறத வந்து நாட் அலோவ் பண்ணிட்டு புதுசா வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னா, லடாக்ல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, வேற என்ன இதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசிஷன் வந்து எப்போ இந்த சஃபாரி சிஸ்டம் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சிஸ்டம் வந்து எங்க வந்து கொண்டு வந்திருப்பானா, எங்க வச்சு வந்து சொல்லியிருப்பானா கொண்டு வந்திருக்கும்ன்றது சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அந்த மீட்டிங்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்னோ லெஃபர்ட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் நேச்சர் கன்சர்வேஷன் சொசைட்டி அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல அந்த கவர்னர் இருப்பாரு பாத்தீங்கன்னா, வினய்குமார் சசினா, அவர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியால கொண்டு வரப்பட்ட, இந்த மாதிரி வந்து இந்தியால இது வரைக்கும் வந்து எங்கவுமே கொண்டு வந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து லடாக்ல தான் கொண்டு வராங்க இந்த சஃபாரி சிஸ்டத்தை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, அங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இப்ப வந்து அந்த காரை வந்து ஓட்டுறது, அதாவது அந்த ஜீப்னு சொன்னீங்கன்னா அந்த ஜீப் வந்து ஓட்டுறது, அதே மாதிரி கைட் பண்றது, இது எல்லாமே வந்து லோக்கல் பீப்புள்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. இதனால வந்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்குது. அதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, ஒரு 20 எத்தனை பேரும் பார்த்துக்கோங்க, ஒரு 20 யூத் வந்து ட்ரெயின் வந்து பண்ணுவாங்க. என்ன மாதிரி ட்ரெயினா வந்து, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்றது, லைக் வந்து அது வந்து எப்போ வருது, எப்போ போகுது, சாப்பிடுறதா, தண்ணி குடிக்குதா, அந்த மாதிரி வந்து வாட்ச் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த வாட்ச் பண்றதுக்காக ஒரு 20 யூத்ஸ் வந்து ட்ரெயின் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, என்எஸ்பின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல வந்து எல்லாருமே பார்த்திருப்போம். நம்மளே வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருப்போம். இந்த காலேஜ் டேஸ்ல இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வேணும்னா இந்த போர்ட்டல்ல தான் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து என்எஸ்பி அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஆன்லைன் போர்ட்டல் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம், லைக் வந்து அப்ளை பண்றது, ப்ராசஸ் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த போர்ட்டல்ல தான் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பேசிக். சரியா? இப்ப எதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. எப்படி வந்து தரப்போறாங்கன்னா, டைரக்ட் பேங்க், டிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வழியா வந்து தரப்பாங்க. புரிஞ்சுச்சா? இனிமே வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வந்து எந்த வழியா வந்து தரப்போறாங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வழியா வந்து தரப்போறாங்க அப்படின்றத விஷயம். எப்படி தரப்போறான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த என்எஸ்பியோட ஒரு போர்ட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். இவே வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, இனிமே வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் தரது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வழியா வந்து தரப்போறாங்க. அதுக்காக வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னத்த லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, என்எஸ்பியோட ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? கலந்துச்சா? ஒரு மாதிரி சொன்னேன்னு.
போர்ட்டலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த போர்ட்டல் வழியா வந்து இனிமே வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்டா வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வர மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வழியா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தரப்போறாங்க. எத்தனை பேருக்கு வந்து தரப்போறாங்கன்னா 6000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வந்து தரப்போறாங்க. எத்தனை கோடி தராங்கன்னா 21.35 கோடி வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். எங்க வச்சு வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, புசால ஐசிஏஆரோட IARI அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க இடத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. வந்துச்சா நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, சிவராஜ் சிங் சௌஹான், அவங்க தான் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி சொன்னேன், விளங்குச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, திருப்பி சொல்லணுமா? சிம்பிளான விஷயம். யார் லான்ச் பண்ணிருக்காங்க, எங்க லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த சிஸ்டத்தோட நேம் என்ன, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைகிறாங்க, எத்தனை கோடி வந்து தராங்க, எப்படி தராங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வழியா வந்து தராங்க அப்படின்றது. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. இது வந்து முக்கியமான விஷயம், சரியா? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஆர்பிஐ இருப்பான் பாத்தீங்களா, இந்த நியூஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்கலையா? கேக்குதா? கேக்குதா? ஓகே, ஆக்சுவலா வந்து ஆறாம் நியூஸ். இந்த நியூஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் சரியா, உங்களுக்கு வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு என்னன்னு தெரியணும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆளுக்கு வந்து கையில வந்து ஒரு 10,000 ரூபாய் எல்லார் கையிலயும் வந்து இருக்கு, சரியா? இந்த 100 பேர்ட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னா என்ன ஆகும்? 10,000 × 100 போட்டீங்கன்னா அவங்க கையில வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து இருக்கும் பாத்தீங்களா. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 லட்ச ரூபா என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து இந்த 100 பேருக்கும் ஒரு சில பல தேவைகள் இருக்கும். இப்போ வந்து இந்த 100 பேர்ல XYZ அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காருன்னு வச்சுக்காங்க. எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, நார்மலா வந்து பேங்க்ல போய் லோன் வந்து வாங்கினா அவருக்கு வந்து அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்க அமௌண்ட்டை லைக் வந்து எப்படி சொல்றது, அவங்க கை காசை போட்டு அவங்களுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஹெல்ப் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு எச் அப்படின்னு ஒருத்தவருக்கு வந்து 2 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்காங்க. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த 10 லட்ச ரூபாயில வந்து 2 லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த எச் என்ன பண்ணுவாருன்னா, இவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாரு. நார்மலா பேங்க்ல பே பண்றதோட கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து அதை வந்து ரீபே வந்து பண்ணிடுவாரு. 5 வருஷம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள வந்து அதை வந்து ரீபே வந்து பண்ணிடுவாங்க, சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு சொசைட்டி அவங்களுக்குள்ளே வந்து உதவி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுதான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இது முக்கியம், சரியா? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு RBI லைசன்ஸ் வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பேங்க் மாதிரி வந்து செயல்பட்டுக்கலாம். லைக் வந்து பேங்க்ல வந்து எப்படி வந்து டெபாசிட் பண்றாங்களோ, எப்படி லோன் தராங்களோ, எப்படி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்களோ, அந்த மாதிரி வந்து பேங்க் மாதிரி வந்து செயல்பட்டுக்கலாம். எப்ப செயல்பட முடியும்னு கேட்டீங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து RBI ஏதாச்சும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னா அதுக்கு RBI லைசன்ஸ் வந்து கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து பேங்க் மாதிரி செயல்பட்டுக்கலாம். அந்த மாதிரி பேங்க் மாதிரி செயல்படுறாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? புரிஞ்சுச்சா? கோஆபரேட்டிவ் சொசைட்டினா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்னன்னு தெரியணும். விளங்குச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லுங்க. இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் கேட்கிறேன். ஓகே, இப்ப கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, RBI என்ன பண்ணிருப்பானா, இது முக்கியம், சரியா? RBI என்ன பண்ணிருப்பானா, 2004 வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம் வந்து பண்ணிருப்பானா, இந்த மாதிரி வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து லைசன்ஸ் தரதை வந்து ஸ்டாப் வந்து பண்ணிருப்பாங்க. எதனால ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். 2004 தானே? 2004 வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இனிமே வந்து எந்த ஒரு அர்பன், இப்ப வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு RBI லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து கோஆபரேட்டிவ் பேங்கா வந்து செயல்பட முடியும். 2004 என்ன சொல்லியிருப்பானா, இனிமே வந்து யாருக்குமே எந்த ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் நான் வந்து புதுசா வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே வந்து எந்த ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்கும் புதுசா வந்து வராது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எப்ப சொல்லியிருப்பாங்கன்னா 2004 வந்து சொல்லியிருப்பாங்க. எதனால சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருக்க லைக் வந்து டைரக்டர்ஸோ இல்ல போர்டு மெம்பர்ஸோ
அவங்களுக்கு வந்து சரியா வந்து பாத்துக்கிற தெரியல. அதே மாதிரி வந்து அவங்களோட பினான்சியல் இன்ஸ்டபிலிட்டி வந்து ரொம்ப பினான்சியல் வந்து ரொம்ப வந்து இன்ஸ்டபிலிட்டியா வந்து இருக்காங்க. அடிக்கடி வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்ப சொல்லியிருப்பாங்கன்னா 2004 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா 2004 இருந்து கிட்டத்தட்ட வந்து 22 வருஷம் கழிச்சு வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா புதுசா வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்கு வந்து லைசன்ஸ் வந்து தரப்போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரு சில பல ரூல்ஸ் தான் வந்து இருக்கு. இங்க எடுத்தோடனே வந்து எல்லா கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் இந்த மாதிரி வந்து வந்து லைசன்ஸ் தருவோமா கேட்டீங்கன்னா கிடையாது. நான் வந்து ஒரு சில எலிஜிபிளா வச்சிருக்கேன். யாரெல்லாம் வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து லைசன்ஸ் வந்து தரப்போறேன் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எலிஜிபிள்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இது முக்கியம் சரியா. மினிமம் வந்து 10 வருஷம் நல்லா வச்சுக்கோங்க. மினிமம் வந்து 10 வருஷம் வந்து அவன் வந்து ஃபீல்டுல வந்து இருக்கணும் சரியா. அதே மாதிரி வந்து அதுல டெபாசிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா மக்கள், அதாவது அந்த மெம்பர்ஸ் வந்து டெபாசிட் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து மினிமம் வந்து 10,000 கோடியாச்சும் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அவனோட சொத்து நெட்ஒர்க் சரியா, அதாவது அவனோட அசட்டுக்கும் அவனோட லியபிலிட்டிஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேபிட்டல் அதாவது நெட்ஒர்க் வந்து 300 கோடியாச்சும் வந்து இருக்கணும் சரியா. அதே மாதிரி வந்து சிஆர்ஏஆர் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 12% வந்து அட்லீஸ்ட் வந்து இருக்கணும். அவனோட நெட் என்பிஏ இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 3% கீழே வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நீ வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்ப்பா. நான் வந்து அவங்கள செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரதா வேணாமா அப்படின்றது வந்து நான் வந்து அப்புறம் வந்து நான் வந்து டிசைட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்றாங்க. புரிஞ்சுச்சா? ரிலீஸ் வந்து பண்றாங்க. நடந்துச்சா நான் என்ன சொல்ல வந்தேன்றது? ஃபேஸ் ஒன்ல வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க சரியா. அவங்க மட்டும்தான் வந்து ஃபேஸ் ஒன்ல வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகேடா, எனக்கு வந்து எல்லா எலிஜிபிளும் இருக்கு. நான் வந்து இப்ப வந்து அப்ளை வந்து பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஓகே சொல்லிடுவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதையும் தாண்டி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒவ்வொரு ஆள் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் ஷேர் வந்து வச்சிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் வச்சிருக்கவங்க அதிகபட்சம் வந்து 5% தான் வந்து வச்சிருக்கணும் சரியா. அதை தாண்டி யாருமே வந்து ஷேர் வந்து வச்சிருக்க கூடாது. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில 100 பேர் ஷேர் வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேவை மட்டும் அந்த 6%, 7% இந்த மாதிரி ஷேர் வந்து வச்சிருந்தாங்கன்னா நான் வந்து எலிஜிபிள் வந்து பண்ண மாட்டேன். நான் வந்து உன்னை வந்து இது வந்து பண்ணிடுறேன் சரியா, அதாவது ரிஜெக்ட் வந்து பண்ணிடுறேன் சரியா. அதிகபட்சம் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஆள் வந்து ஷேர் வந்து வச்சுக்கணும் முடியுமா, இண்டிவிஜுவல் வந்து அதிகபட்சம் வந்து மேக்ஸிமம் 5% தான் வந்து ஷேர் வந்து வச்சுக்கணும் சரியா. அதே மாதிரி வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து பாத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ் போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களே நான் வந்து செக் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி டைரக்டா இருந்துட்டு வேற ஒரு பேங்க்லயோ இல்ல வேற ஒரு இன்ஸ்டியூட்லயோ வந்து ஒர்க் வந்து பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இருக்க கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் நான் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து அப்ளை வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து உன்னோட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லணும். இந்த பரப்பா அடுத்த 5 வருஷத்துல நீ என்ன பண்ண போற, எத்தனை பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ண போற, எத்தனை பேருக்கு லோன் தர போற, இந்த மாதிரி விஷயத்த அடுத்த 5 வருஷத்துல நீ வந்து சொல்ல போற பாத்தீங்களா, அதாவது பண்ண போற பாத்தீங்களா, அதை வந்து எனக்கு வந்து ஒரு பிளான் மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்து தரணும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னோட எலிஜிபிள் நான் சொன்ன கண்டிஷன்ல எல்லாமே பார்த்துட்டு ஓகேவா இருந்தா மட்டும் நான் வந்து அப்ளை வந்து பண்ணுவேன் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அக்செப்ட் வந்து பண்ணுவேன் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்கா வந்து மாறணும்னா என்னென்ன எலிஜிபிள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் வந்து இந்த எலிஜிபிள் இருந்தீங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கள வந்து நான் செக் பண்ணிட்டு ஓகே வந்து பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மத்தவங்க எல்லாம் புரியுதா நான் பேசுறது? வளவலன்னு இருக்கும். நான் வந்து அதை வந்து சுருக்கி சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஒரு கோர்வையா. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி வந்து எல்லா எலிஜிபிள் இருக்கு. ஆர்பிஐக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன், ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவன் வந்து இனிமே வந்து கோஆபரேட்டிவ் பேங்கா வந்து செயல்பட்டுக்கலாம் சரியா. ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதே நான் வச்சுக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே முடிஞ்சிச்சு. ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 3 வருஷத்துக்கு நீ வந்து திருப்பி வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. 3 வருஷம் கழிச்சுதான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஒருவேளை வந்து வேணும்னா வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். இந்த பருப்பா நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணியிருந்தேன், நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட, ஒரு வாட்டி திருப்பி வந்து செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். அது வந்து எப்பக்குள்ள வந்து பண்ணணும்னா அவன் ரிஜெக்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, ரிஜெக்ட் பண்ணி 1 மாசத்துக்குள்ள வந்து பண்ணணும். எங்க வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டு இருக்கும், அங்கதான் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்னதான் இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு எலிஜிபிள் ஒண்ணு சொல்லியிருப்பேன். இந்த டெபாசிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, மக்களோ மெம்பர்ஸோ டெபாசிட் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, மினிமம் வந்து 10,000 கோடியாச்சும் வந்து டெபாசிட் பண்ணிருக்கணும். இந்த 10,000 கோடி அப்படின்ற எலிஜிபிள வந்து 3 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸா வந்து அடைஞ்சிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க.
புல்டானா அப்படின்ற ஒரு அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து லோக்மானியா அப்படின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். ரெப்கோ பேங்க் அப்படின்னு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். சரியா, இந்த 3 பேர் மட்டும் தான் வந்து இந்த 10,000 கோடி எலிஜிபிள் வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா நான் சொல்ல வந்த விஷயங்கள்லாம்? ஓகே ஓகே. அடுத்து வந்து நேத்து வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுருப்போம், அதை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்கீம் விட்டுருப்போம். சரியா, அதை எடுத்துக்கோங்க. அது திருப்பி நான் சொல்லிடுறேன், நேற்று ரெக்கார்டிங் வந்து என்கிட்ட இல்லைன்றதோட நான் சரியா வரல. ஒரு 4 வாட்டி கட் ஆச்சா, அதனால வந்து அது வந்து சரியா வந்து சேவ் ஆகல. எடுத்தாச்சா? நேற்று வந்தீங்களா நீங்க? உங்க பேர் என்ன? அப்புறம் ஏன் அப்படி போகுது மூச்சு? எடுத்தாச்சா மொத்தம்லாம்? எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எத்தனாவது நியூஸ் நான் சொல்லணும் இப்ப? நேற்று எது மணி கேட்டுச்சு, பாதியிலே விட்டுருச்சு. அது எங்க விட்டுச்சுன்றதே எனக்கு தெரியல. இருபத்தி மூணாம் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்கீம் இருக்கும். சரியா, ஸ்மைல் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம்லாம் வந்து சொல்லியிருப்பேன். சரியா, சப்போர்ட் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் ஸ்கீம் அப்படின்றது அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன். சரியா, இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் தான். சரியா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இந்த பிச்சை எடுப்பாங்க பாத்தீங்களா, அதாவது பெக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பெக்கிங் ஃப்ரீ இந்தியாவை வந்து இந்தியாவை வந்து மாத்தணும், இந்தியாவை பெக்கிங் ஃப்ரீயா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்மைல் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, இந்த ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க பேர்லாம் நான் வாசிக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் லோக்கல் பாடிஸ், இதுல வந்து இருக்க ஏஜென்சில என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அது எப்படிங்க சொல்றது, பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு டீசெண்டா ஒரு நேம் இருக்குமா, அது பேர் என்ன? வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் வேற பண்றோம்னால ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, பெக்னே வச்சுக்கலாம். சரியா, இந்த மாதிரி வந்து பெக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஐடென்டிஃபை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா, ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து ரெஸ்கியூ வந்து பண்ணுவாங்க. சரியா, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர்ல வந்து அவங்களை வந்து போய் வந்து ஒப்படைச்சிருவாங்க. இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பெக் பண்றாங்களோ அவங்கள வந்து லைக் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர்ல வந்து ஒப்படைச்சிருவாங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உதவியில வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து அவங்களுக்கு வந்து சில பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து சொல்லி தருது. இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து பண்ணிட்டு, அதோட முக்கியமான எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து இண்டிவிஜுவலா லைக் வந்து அவன் சொந்தமா வந்து அவனோட தேவைக்கு வந்து வாழணும். சரியா, லைக் வந்து சம்பாதிச்சு வந்து வாழணும். அதுக்கு தேவையான ஹெல்ப் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்மைல் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, இது வந்து இந்தியால கரண்டா வந்து ஓகே இந்தியால கரண்டா வந்து எத்தனை சிட்டில வந்து ஆபரேஷன் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 214 சிட்டில வந்து ஆபரேஷன் வந்து இருக்கு. சரியா, இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீமோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு 216 சிட்டிஸ்ல வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கா, இதை வந்து 2030-31 வந்து 295 சிட்டிஸ்க்கு வந்து கொண்டு வரணும். சரியா, இப்போதைக்கு வந்து எத்தனை பேர் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து சேர்த்திருக்காங்க, அதாவது இந்த பெக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து எத்தனை பேர் வந்து சேர்த்திருக்காங்க கேட்டீங்கன்னா 10,200 பேரை வந்து சேர்த்திருக்காங்க. டார்கெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 35,000 பேரை வந்து சேர்க்கணும். இப்போதைக்கு வந்து 10,200 பேர் வந்து சேர்த்திருக்காங்க. 2031 வந்து மிச்சம் இருக்க பேரையும் வந்து நாங்க வந்து சேர்த்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நம்ம வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். நான் வேகமா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. சரியா, இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்மைல் பெக்கரி நேஷனல் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும்.
இந்த போர்ட்டல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆபீசர் வந்து லைக் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து ஒருத்தவங்க வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் வந்து ஆபீசர்னா நான் வந்து இந்த போர்ட்டல் வழியா வந்து ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். சரியா? அவன் வந்து இப்போதைக்கு வந்து என்ன பண்றான், ஏது பண்றான், அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து எங்க போய் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மைல் பேக்கரி நேஷனல் போர்ட்டல் அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேர். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக, ஏன்னு இருக்கீங்களா? ஹலோ. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கீம். இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கதை வந்து பெருசா இருக்கும், நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எஜுகேஷனை வந்து கண்டினியூ வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து சில ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, கவர்மெண்ட்ன்றதோட மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தருவாங்க. எதுக்காக தருவாங்க கேட்டீங்கன்னா அவங்களோட எஜுகேஷனை வந்து கண்டினியூ வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளவுக்கு வந்து இந்த கடந்த 3 வருஷமா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளவு கோடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதுதான் வந்து இந்த நியூஸ். சரியா? கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா கடந்த 3 வருஷம் மட்டும் நல்லா சொல்லுங்க, லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் நாங்க வந்து எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம்னா 19,216 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை கோடின்னு பாத்துக்கோங்க, 19,216 கோடி வந்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேல, ஸ்கீம் வழியா தராங்கன்னு சொல்லிட்டேல, மொத்தம் வந்து எத்தனை ஸ்கீம் வழியா இருந்து தராங்கன்னா இது முக்கியம். மொத்தம் வந்து ஒரு 4 ஸ்கீம் வழியா வந்து இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. என்னென்ன ஸ்கீம்ன்றது பாத்துக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மெட்ரிக், அதாவது இந்த 10th முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, 11th 12th இந்த காலேஜ் ஹையர் செகண்டரி எல்லாம் வந்து படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஸ்கீமோட பேர் பாத்துக்கோங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது தான் ஸ்கீமோட பேர். சரியா? ரெண்டாவது வந்து ப்ரீ மெட்ரிக் 10th முன்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வழியா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ மெட்ரிக். சரியா? அதுக்கடுத்து வந்து மூணாவது ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிசிஎஸ், அதாவது டாப் கிளாஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. சரியா? ஹையர் எஜுகேஷன் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. அடுத்து வந்து 4வது ஒரு ஸ்கீம் இருக்கும், நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அப்ராட்ல போய் படிப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்ல அப்ராட்ல போய் படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வழியா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. மொத்தம் வந்து எத்தனை ஸ்காலர்ஷிப்னு கேட்டீங்கன்னா இந்த 4 ஸ்காலர்ஷிப். இந்த 4 ஸ்காலர்ஷிப் சேர்த்து மொத்தம் வந்து எவ்வளவு வந்து இந்த கடந்த 3 வருஷம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப்ல அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 19,216 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஓகேடா, மொத்தம் வந்து 19,216 கோடின்னு சொல்லிட்டு 4 ஸ்கீம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீம்லயும் எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா போஸ்ட் மெட்ரிக்ல வந்து 17,224 கோடியும், அதே மாதிரி வந்து ப்ரீ மெட்ரிக்ல வந்து 1,469 கோடியும், அதே மாதிரி வந்து டாப் கிளாஸ் எஜுகேஷன்ல வந்து 304 கோடியும், அதே மாதிரி வந்து இந்த ஓவர்சீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 217 கோடியும் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? மொத்தமா வந்து இந்தியால. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 713 கோடி வந்து கொடுத்திருப்பாங்க. 713 தானே? ஒரே நிமிஷம். நான் இப்படி வரேன், மொத்தம் வந்து 19,216 கோடி வந்து 3 வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்னா அதை நான் பிரிக்கிறேன். 2023-24 வந்து ஒரு 6,000 கோடி. சரியா? அதுக்கப்புறம் வந்து 24-25 வந்து ஒரு 6,000 கோடி. அதே மாதிரி வந்து 25-26 வந்து ஒரு 6,921 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த 2023-24 வந்து எத்தனை கோடினா 70 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. 24-25 எத்தனை கோடினா 109 கோடி கொடுத்துருப்பாங்க. 25-26 வந்து 121 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து எல்லாமே வந்து இந்த ப்ரீ மெட்ரிக். சரியா? அதே மாதிரி வந்து போஸ்ட் மெட்ரிக்ல வந்து இவ்வளவு கொடுத்துருப்பாங்க, நேஷனல் ஓவர்சீஸ்ல வந்து இவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து தமிழ்நாட்டுல 2023-24 4 ஸ்கீம் சேர்த்து வந்து 713 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து 24-25 1032 கோடியும், 25-26 வந்து 1034 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல போஸ்ட் எவ்வளோ, ப்ரீ எவ்வளோ, டிசிஎஸ் எவ்வளோ, அதே மாதிரி வந்து நேஷனல் ஓவர்சீஸ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா நான் சொல்ல வந்ததெல்லாம்?
எல்லாமே நம்பர் மாதிரி தான் இருக்கும். ஓகே தானே? இல்ல நான் திருப்பி சொல்லவா? அதே மாதிரி இதையும் நான் வச்சுக்கோங்களேன். நான் மொத்தம் 4 ஸ்கீம் சொன்னேன் சரியா? அதுல வந்து 2 வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் சரியா? 2 வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். எது எது சென்ட்ரலி ஸ்பான்சர்ன்றது தெரியணும், எது எது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ன்றது தெரியணும். இந்த போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் 2 ஸ்கீம் சொன்னேன்னா அது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் சரியா? அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து டிசிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன்னா இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து கடைசியா வந்து ஒரு நியூஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கம்பெனி இருப்பாங்க சரியா? டுகெதர் ஏஐ அப்படின்னு ஒரு ஏஐ கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா? அவங்களும் ஐபிஎம் சேர்ந்து வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா இந்த டுகெதர் ஏஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ சர்வீஸ் வந்து தருது. உனக்கு நல்லா தெரியும், ஒரு ஏஐ சர்வீஸ் வந்து வேணும்னா உனக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து தேவைப்படும். இந்த டிசிஎஸ் அதாவது டுகெதர் ஏஐ இருக்கா பாத்தீங்கன்னா, இந்த டுகெதர் ஏஐட்ட இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்காது. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐபிஎம் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த பரப்ப நான் வந்து இந்த மாதிரி ஏஐ சர்வீஸ் வந்து தரேன், இதுக்கு வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து தேவைப்படுது, அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீ வந்து எனக்கு தான், நான் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஏஐ சர்வீஸ் வந்து தந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சைன் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க. டுகெதர் ஏஐயும் ஐபிஎம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க சரியா? இதுக்காக என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐபிஎம் வந்து என்ன பண்ண போறாங்க வந்து ஒரு செட்டப் மாதிரி, இந்த கம்ப்யூட்டர் செட்டப் மாதிரி வந்து பில் வந்து பண்ண போறாங்க. எத்தனை கோடிக்கு வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. 240 கோடிக்கு வந்து பில் பண்றாங்க. இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து பில் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சிப் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து யாரோட சிப் வந்து யூஸ் பண்ண போறாங்க? என்விடியாவோட HPS B300 அப்படின்னு ஒரு சிப் இருக்கும். மொத்தம் வந்து எத்தனை சிப்னு கேட்டீங்கன்னா 2000 என்விடியாவோட பிளாக்வெல் சிப் வந்து இருக்கும் சரியா? மொத்தம் எத்தனை சிப்னு பாத்துக்கோங்க? 2000. எந்த சிப்னு பாத்துக்கோங்க? B300 அப்படின்னு ஒரு சிப் இருக்கும். அந்த சிப் வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? இவன் ஏஐ சர்வீஸ் வந்து தரணும், இது கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படும். அந்த கம்ப்யூட்டருக்காக ஐபிஎம் கூட வந்து சைன் பண்ணிருக்காங்க. எத்தனை கோடி வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 240 கோடிக்கு ஒரு செட்டப் வந்து பண்றாங்க. இந்த கம்ப்யூட்டர் செட்டப் வந்து பண்றாங்க. இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, யாரோட சிப் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா என்விடியாவோட B300 அப்படின்னு ஒரு சிப் வந்து யூஸ் பண்றாங்க. எத்தனை சிப் வந்து யூஸ் பண்றாங்கன்னா 2000 சிப் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேடா? இந்த செட்டப்லாம் வந்து பண்றாங்க. எப்போ வந்து இந்த ஆபரேஷன் வந்து முடியும்னு கேட்டீங்கன்னா 2027 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து பாத்துக்கோங்க. இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அப்படின்னு ஒரு டே இருக்கும். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 13 அப்படின்றத சொல்ல தெரியணும். ஆக்சுவலா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா டீன் ஆர் கேம்பல் அப்படின்னு ஒரு பரிச்சையா அவர் தான் வந்து 1976 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆகஸ்ட் 13 சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு, இந்த புக்கை வந்து ஆத்தர் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா தீரஜ் யூ குமார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த புக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ப்ரஸ் த டெஃபினிட்டிவ் பயோகிராபி ஆஃப் ஸ்ரீதேவி அப்படின்றது அந்த புக்கோட பேர் சரியா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சது. ஓகே ஓகே சூப்பர் சரியா? அவங்க போட்டதையும் பாத்துக்கோங்க. அஸ்ஸாம்ல தான் வந்து இந்த கஜிரங்கா நேஷனல் பார்க் வந்து இருக்கு சரியா? என்ன பண்ணிப்பாங்கன்னா இது ஆல்ரெடி படிச்சதுதான். அந்த ஈகோ சென்சிட்டி ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கும். முன்னாடி வந்து 10 கிலோமீட்டர் இருக்கும், அதுல வந்து 1 கிலோமீட்டர் வந்து குறைச்சிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? அதுக்காச்சும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கா?